முரசொலி நாளேடு கம்பீரமான பொருளாதார ஆய்வறிக்கை என்ற தலைப்பில் தலையங்கம் வெளியிட்டுள்ளது. அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உன்னதமான நிலைக்கு தமிழ்நாட்டை எப்படி உயர்த்தி காட்டியிருக்கிறார் என்பதை தமிழ்நாடு அரசு மாநில திட்டக்குழுவின் பொருளாதார ஆய்வறிக்கை எடுத்து காட்டியிருப்பதாகவும், மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும், தமிழ்நாடு பெருமிதம் கொள்ளும் வகையில் எப்படியெல்லாம் வளர்ந்துள்ளது என்பதை இந்த ஆய்வறிக்கை கம்பீரமாக சொல்வதாகவும் முரசொலி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது. உலக பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் நிச்சயமற்ற தன்மையுடன் இருக்கும்போது தமிழ்நாட்டு பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கியதாக எப்போதும் இருக்கிறது என்பதை பல்வேறு உதாரணங்களுடன் இந்த அறிக்கை எடுத்துச் சொல்வதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது. பன்முக பொருளாதார அடித்தளம், வலுவான உட்கட்டமைப்பு, வளர்ச்சிக்கு வித்திடும் கொள்கைகள், சமூக நலத் திட்டங்கள், நிலைத்த வளர்ச்சிக்கான முன்னெடுப்புகள், மின்சார வசதிகள், விரிவான சாலைகள், துறைமுக இணைப்புகள், தொழில் வழித்தடங்கள், எழுத்தறிவு, தொழில்கல்வி, திறன் மேம்பாடு, பரவலான வளர்ச்சி ஆகியவை தமிழ்நாட்டின் சீரான வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டதாக இந்த அறிக்கை அளவிடுவதாக முரசொலி தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நிலப்பரப்பில் 4 விழுக்காடு தமிழ்நாடு. இந்திய மக்கள் தொகையில் 6 விழுக்காட்டு மக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தமிழ்நாடு 9.4 விழுக்காடு பங்களிப்பை செலுத்துகிறது. இதுதான் தமிழ்நாட்டின் மாபெரும் சாதனையாகும் என்று பெருமிதம் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது இந்த ஆண்டு மட்டும் 31.19 லட்சம் கோடியை எட்டிவிட்டதாகவும், இது 16 விழுக்காடு வளர்ச்சி வீதமாகும். பெரிய மாநிலங்களில் இதுதான் அதிகமான அளவு ஆகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய உற்பத்தி தொழில்துறையானது 4.5 விழுக்காடாகத்தான் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு 14.75 விழுக்காடு வளர்ச்சியை அடைந்துள்ளது. அதாவது இந்திய விழுக்காட்டை விட 4 மடங்கு தமிழ்நாடு அதிகம் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, இதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் பெருகியிருப்பதாக கூறியுள்ளது. சேவை துறையானது 11.3 விழுக்காடு வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும், இந்திய தொழில் பணியாளர்களில் 15 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். வேலைவாய்ப்பு உருவாக்கம் அதிகமாகியுள்ளதாகவும் முரசொலி கூறியுள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்கும் இந்திய முதன்மை மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருப்பதாகவும், 2169 மில்லியன் அமெரிக்க டாலராக 2 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த அந்நிய நேரடி முதலீட்டு வரவு இப்போது 3681 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதாகவும், இது தொடர்ந்து உயரவே செய்யும் என்றும் முரசொலி தலையங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஏற்றுமதி நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. மின்னணு சாதனங்கள், துணிகள், தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. பொறியியல் இயந்திர ஏற்றுமதியில் 2ஆம் இடம் வகிக்கிறது. ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. வணிகப் பொருட்கள் ஏற்றுமதி 2 மடங்கு ஆகியிருப்பதாக முரசொலி தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பொருட்கள், உணவுப் பொருட்கள் உற்பத்தி அதிகமாகி இருப்பதாகவும், பாசனப்பரப்பும் அதிகமாகி இருப்பதாகவும் கூறியுள்ள முரசொலி நாளேடு, கேழ்வரகு, கரும்பு விளைச்சல் முதலிடத்தையும், எண்ணெய் வித்துகளில் 2ஆம் இடத்தையும், நிலக்கடலை விளைச்சலில் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருப்பதாக கூறியுள்ள முரசொலி நாளேடு, தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, கல்லூரிகள், உயர் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றின் சேர்க்கையில் தொடர்ந்து தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. உயர்கல்வி சேர்க்கையில் தேசிய விழுக்காடு 28.4 இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு 47 விழுக்காட்டுடன் இந்தியாவிலேயே முதலிடம் வகிப்பதாகவும், உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையானது 47.3 விழுக்காடு ஆகிவிட்டது. இந்திய விழுக்காடு 28.5 தான் என்றும் முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் இருப்பதாக கூறியுள்ள முரசொலி தலையங்கம், பல்வேறு காரணங்களால் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமான வளர்ச்சியானது இந்திய விழுக்காட்டை விட தொடர்ந்து அதிகமாகி வருவதாகவும், இந்திய தனிநபர் வருமானம் 2.05 லட்சம் ரூபாய் ஆகும். தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 3.62 லட்சம் ரூபாய் ஆகும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சில்லறை பணவீக்கம் ஆண்டுதோறும் குறைந்து வருகிறது. 5.4 விழுக்காடாக இருந்த பணவீக்கம் 2.3 விழுக்காடாக குறைந்துள்ளது. உணவுப் பொருள் உற்பத்தி அதிகமானதும் பல்வேறு சமூக நலத் திட்டங்களும் தான் பணவீக்கம் குறைய முக்கிய காரணங்களாகும் என்று முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது சமூக நல கொள்கைகளில் பின்வாங்காமல் பொருளாதார கட்டமைப்புகளை மேம்படுத்தியதால் எட்டப்பட்டது என்பதை இந்த ஆய்வறிக்கை ஒவ்வொரு வரியிலும் உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, ஏராளமான சமூக நலத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கான செலவினங்கள் அதிகமாகி வருகின்றன. மகளிர் மேம்பாடு மிக மிக அதிகமாகி உள்ளது. இந்த சமூக நலத் திட்டங்களை சமூக உரிமைகளாக திராவிட மாடல் அரசு கருதுவதாகவும் கூறியுள்ளது. 2030ஆம் ஆண்டில் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை எட்டுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லி வருகிறார்.
அந்த இலக்கை நோக்கிய பயணம் மிக சரியாக போய்கொண்டிருப்பதை மாநில திட்டக்குழுவின் பொருளாதார ஆய்வறிக்கை உறுதி செய்வதாக முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது. தலைசிறந்த தமிழ்நாடாக, மிகச்சிறந்த தமிழ்நாடாக, உன்னதமான தமிழ்நாடாக, உயர்வான தமிழ்நாடாக, இந்தியாவின் முதன்மை தமிழ்நாடாக, உலகம் திரும்பி பார்க்கும் தமிழ்நாடாக உயர்த்தி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்பதை இந்த அறிக்கை உறுதி செய்வதாக கூறி முரசொலி நாளேடு தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.